सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 17 பிரம்மஞானம் கூற்று. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். குபேரனை போன்ற செல்வம் கொண்ட ஜீவ ஆன்மாவான அடக்கம், பழக்கல் என்ற 6 வழிகளால் செல்வத்தை பெற்ற ஒரு ஜீவன் அறியாமையின் மறைவால் மட்டுமே பிச்சை எடுக்க தொடங்கினால் அது அவனுடைய அறியாமையால் ஏற்படும் துரதிர்ஷ்டம். சிறந்த வேத சாஸ்திரங்களை தவறாமல் கேளுங்கள். குருவின் வார்த்தைகளில் உறுதியான நம்பிக்கை வைத்து சத்குருவுடன் எப்போதும் உறவை பேணுங்கள். ஆன்மீக பாதையிலே எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றும் ஒருவரின் உண்மையான இயல்பை அறிவதற்காக சுய பரிசோதனை செய்யுங்கள். இத்தகைய நன்னடத்தை மற்றும் இயல்பை கண்டு மக்கள் கல்வி பெற்று ஆத்ம கடைத்தேற்றல் பாதையிலே செல்கிறார்கள். எல்லோரும் அவரை பின்பற்றி முக்தியினுடைய பாதையை பின்பற்ற முயற்சிக்கின்றார்கள். அவரிடமிருந்து அறிவை பெறுவதன் மூலம் எண்ணற்ற உயிரினங்கள் சரியான பாதையை பின்பற்றவும் தங்களை விடுவிக்கவும் தூண்டப்படுகின்றன. மேலும் அவர்களின் முன்னேற்றம் தடையின்றி மாறும். அத்தகைய அறிவாளிகள் இந்த உலக பந்தத்திலிருந்து விடுதலை பெறும் வாய்ப்பை பெற்றவுடனேயே இந்த உலக பந்தங்கள் அனைத்தையும் உடைத்து அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற நிலையான ஆசை அவர்களுக்குள் இருக்கும். அதற்காக நமக்கு எந்த நேரமும் தனிமையும் கிடைத்தாலும் அதை பயன்படுத்தி கொண்டு சுய சிந்தனையிலும் சத்குருவின் வார்த்தைகளை படிப்பதிலும் ஆழ்ந்து விட வேண்டும். இந்த உலக பந்தத்தை அர்த்தமற்றதாக கருதி எப்பொழுதும் சுய சொரூபத்தையே தியானித்து கொண்டே இருங்கள். திடமான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் சத்குருவிடம் பணிவுடன் தஞ்சமடையாமல் சத்குருவின் ஆசிகளை பெறாமல் சத்குரு அறிவு பொக்கிஷத்தை சீடரிடம் ஒப்படைப்பதில்லை. சத்குரு பக்தியிலும் சத்குரு சேவையிலும் உங்களை திறமையாக வைத்து கொள்ளுங்கள். மோக மாயையின் பந்தங்களால் வந்துள்ள வாழ்க்கையில் பந்தங்கள் மற்றும் அறியாமையினுடைய திரை போன்றவற்றை பற்றி தொடர்ந்து சிந்தித்து இந்த விஷயத்திலே சத்குருவிடம் பணிவுடன் கேள்விகளை கேட்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் சத்குருவை தவிர வேறு யாரிடமும் எந்த உதவியும் பெற முடியாது. ஆத்மா மற்றும் பரமாத்மா யார்? மேலும் அவர்களை எப்படி அடையாளம் காண்பது? அவர்களின் விரிவான விளக்கமும் முழுமையான அறிவும் குருவை தவிர வேறு எங்கும் கிடைக்காது. சத்குருவை தவிர வேறு யாரிடமும் அந்த கேள்விகளை கேட்காதீர்கள். ஏனென்றால் அவர்களின் அர்த்தமுள்ள அறிவு மற்றவர்கள் மூலம் கிடைக்காது. சிஷ்யன் பணிவுடனும் பக்தியுடனும் அடைக்கலம் புகுந்தால் ஒழிய சத்குரு கூட தனது அறிவு களஞ்சியத்திலிருந்து ஒரு துளி கூட அறிவை சீடனுக்கு வழங்குவது இல்லை. சத்குருவை தவிர வேறு யாரிடமிருந்தும் பெற்ற அறிவு ஒருவரை உலக பந்தங்களில் இருந்து விடுவிப்பதில்லை. அத்தகைய அறிவு நீண்ட நாள் மனதிலே நிலைத்திருக்காது. முக்தி அடைய முடியாது. சத்குரு இல்லாமல் ஒருவர் அறிவை அடைய முடியாது என்பது இதன் சுருக்கம். அனைத்து அறிஞர்களும் இதை அறிவார்கள். நீங்கள் பிரம்மத்தை அடைய விரும்பினால், பிரம்மாவோடு ஐக்கியம் அடைய விரும்பினால் சத்குருவை அடைக்கலம் அடைவது ஒன்றே வழி. எனவே சத்குருவிடம் அடைக்கலம் புகுவதிலே எந்தவித சாத்துரியமும் காட்டாதீர்கள். அகங்காரம், பொய்யான நடத்தை மற்றும் முரட்டுத்தனம் ஆகியவற்றை கைவிட்டு சத்குருவின் பாதங்களில் பணிவுடன் வணங்குவதற்கு எப்போதும் உங்கள் மனநிலையை பேணுங்கள். குருவின் பாதங்களில் தலை வணங்கினால் மட்டுமே ஞான மார்க்கத்தை அடைய முடியும். நானும் சத்குருவின் தாசர்களுக்கும் தாசன். அவருடைய பாதங்களின் மீது மட்டுமே எனக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது.
இந்த பாதங்களை என் இதயத்தால் உறுதியாக கட்டிப்பிடித்து கொண்டு நான் சாதித்து விட்டேன். இதை உங்கள் கேட்பவர்களிடம் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையின் இந்த இலக்கை வைத்து உறுதியாக இருங்கள். பிறகு சத்குருவின் லீலையை பாருங்கள். பக்தர்களின் பணிவையும் முழுமையான சரணாகதியையும் கண்டு சத்குருவின் உள்ளம் நெகிழ்கின்றது. சத்குருவின் வடிவிலே கருணை கடல் அலை அலையாக தொடங்குகின்றது. மேலும் அவர் தனது குருவின் அருள் அலைகளில் பக்தர்களை உயரத்திற்கு உயர்த்துகிறார். சத்குரு கருணை காட்டுபவர் மற்றும் பக்தர்களின் தலையிலே தனது பாதுகாப்பு வரமளிக்கும் கை வைக்கின்றார். அவர் நம் விதியின் அனைத்து பாவங்களையும் எரித்து ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் வழங்குவதற்காக நம்முடைய நெற்றியிலே கவசம் வடிவிலே உதியை இட்டு விடுகின்றார். இவ்வாறே பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையுடன் வந்த ஒரு இல்லத்தரசனை சாக்கு போக்கை பயன்படுத்தி ஜீவாத்மா மற்றும் சிவாத்மாவின் ஐக்கியத்தின் இந்த பிரம்ம ஞானத்தின் வடிவத்தை பாபா அனைத்து பக்தர்களுக்கும் தெரியப்படுத்தினார். பிரம்ம ஞானத்தின் இந்த அறிவார்ந்த விளக்கத்தை கேட்டதும் பாபாவுக்கு இவ்வளவு ஆழமான அறிவும் ஒப்பற்ற ஞானமும் அபரிமிதமான ஞான களஞ்சியமும் இருந்தும் பாபா ஏன் கேலி செய்வதை ரசிக்கின்றார் என்ற கேள்வி நம்முடைய மனதிலே எழுகின்றது. அவர் ஏன் கேலி செய்ய விரும்புகின்றார்? இது போன்ற சந்தேகங்கள் பக்தர்களின் மனதிலே எழுவது இயல்பு. ஆனால் யோசித்த பிறகு ஒரே ஒரு சரியான பதில் இருக்கின்றது. அதை கவனமாக கேளுங்கள். குழந்தைகளிடம் பேசும்போது அவர்களுக்கு புரியும் மொழியில்தான் பேசுகின்றோம். மழலை வார்த்தை பேசும் குழந்தையிடமும் அவர்கள் பாணியிலே பேசுவோம். புலமை மற்றும் முதிர்ச்சி பற்றி நாம் எப்போதாவது பேசுகின்றோமா? இப்படி செய்வது மோதலையே உருவாக்கும். அவர்களுடன் கேலி செய்யும் போது நாம் அவர்களை நேசிக்க வேண்டாமா? அவர்களிடம் நகைச்சுவையாக பேசுவது நீங்கள் அவர்களை நேசிக்கவில்லை என்று அர்த்தமா? இயற்கையான, எளிமையான, திரவமான, தூய அன்பான வார்த்தைகளால் எப்படி விவரிக்க முடியும்? வினோத நுண்ணறிவு என்பது ஒரு தனித்துவமான திறமை மற்றும் துல்லியமான அறிவு மற்றும் புரிதலை வழங்குவதிலே ஒரு பயனுள்ள கருவியாகும். குழந்தை என்ன நோயால் பாதிக்கப்படுகின்றது, ஏன் வயிறு வலிக்கின்றது என்பது குழந்தைக்கு தெரியாது. இது அம்மாவிற்கு மட்டும்தான் தெரியும். நோயை குணப்படுத்த தாய் குழந்தைக்கு ஜீரணிக்க மருந்தை குடிக்க வைக்கின்றாள். ஆனால் குழந்தை அதை குடிக்காமல் பிடிவாதமாக இருக்கின்றது. சில சமயம் தழுவி சமாதானப்படுத்தி அணைத்தவாறு, சில சமயம் கண்களை உருட்டியவாறு பார்த்து, சில சமயம் தடியால் அடித்தோ அல்லது சில சமயம் அன்பாய் அணைத்து அம்மா குழந்தையை கவனித்து மருந்தை கொடுக்கின்றாள். ஆனால் அதே குழந்தை முதிர்ச்சி அடையும் போது அவரது புத்திசாலித்தனத்திற்கேற்ப தாய் அவரை கவனித்துக் கொள்கின்றாள். ஏனெனில் குழந்தையின் அறிவுத்திறன் வளரும். அவரை சமாதானப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. புத்தி எவ்வளவு கூர்மையாக அல்லது மந்தமாக இருக்கிறதோ அதற்கேற்ப அறிவு பெறப்படும். புத்தி கூர்மையாகவும் முதிர்ச்சி அடைந்திருந்தால் அந்த நபர் போதனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நேரம் எடுக்காது. புத்தி மந்தமாகவும் ஜடமாகவும் இருந்தால் அந்த ஆன்மாவை பாதுகாக்கவும் வளர்க்கவும் பெரும் முயற்சி எடுக்க வேண்டும். சமர்த்த சாய் பகவான் ஞான களஞ்சியம். பக்தனின் தகுந்த நபர் மற்றும் தகுதியை பார்த்து அவர் தகுதியற்றவராக இருந்தால் அவருடைய மனசாட்சியை சுத்திகரித்து, அதாவது அவரை ஒரு தகுதியான நபராக மாற்றுவதன் மூலம் ஸ்ரீ சாயி அவருக்கு அறிவை புகட்டுகின்றார். ஸ்ரீ சாய் சமர்த் ஒரு முழுமையான உள் உணர்வு உள்ளவர். எல்லா பக்தர்களை பற்றிய முழு தகவல்களையும் அவர் ஏற்கனவே அறிந்திருக்கின்றார். பக்தர்களின் சாமர்த்தியம் ஆற்றலையும் கண்டு பக்தரின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஏற்ற வழிகளை அவர் வழங்குகின்றார். தொண்டு செய்வதிலே முன்னோக்கி செல்ல வேண்டிய பக்தன் தன் திறமைக்கு ஏற்றவாறு எல்லா வகையிலும் தன்னை முழுமை பெற்றவன் என்று எண்ணி பாபா அவனுக்கு தேவையான வளங்களை வழங்கும் பொறுப்பை நிறைவேற்றுகின்றார். அதுபோலவே பக்தர்களாகிய நாம் உடல் ரீதியாக பெரியவர்களாகவும் முதிர்ச்சியடைந்தவர்களாகவும் தோன்றினாலும் எல்லாம் பரிபூர்ணமான சாயி பகவானின் முன் நாங்கள் இன்னும் அப்பாவி குழந்தைகளாகவே இருக்கின்றோம். பாபாவின் வினோதமான வார்த்தைகளின் அமிர்தத்தை தேர்ந்தெடுக்க நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். பாபா வினோதத்தினுடைய களஞ்சியம். பக்தன் எந்த விஷயத்திலே ஆர்வமாக இருக்கின்றானோ பாபா பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை திருப்திப்படுத்துகின்றார். புத்திசாலி
மந்த புத்தி என்று பாராமல் பிரம்ம ஞானத்தின் இந்த விளக்கத்தை கேட்டவுடன் அனைத்து பக்தர்களும் சாய் கதையை கேட்க ஆவலாக தொடங்குகின்றார்கள். இந்த கதைகளை கேட்பதன் மூலம் அனைவருக்கும் மகிழ்ச்சி, திருப்தி, நிறைவு மற்றும் தீர்வு கிடைக்கும். இது சாயி சச்சரித்திரத்தின் போதனை அமிர்தத்தை திரும்ப திரும்ப படிப்பதன் மூலம் ஒருவர் ஆழ்நிலை அறிவை அடைகின்றார். அதை நினைத்து தியானம் செய்வதன் மூலம் ஒருவன் இறுதியான மகிழ்ச்சியை அடைகின்றான். ரட்சிப்பு, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஆகியவை எதிர்பாராத விதமாக நம்முடைய கைகளிலே வருகின்றன. இது பாபாவின் மகத்தான லீலைகள். முக்தி காலம் நெருங்கிவிட்டால் அதிர்ஷ்டசாலியான ஒருவர் பாபாவை சிறிதளவாவது அனுபவித்திருந்தால் அவர் உடலிலும் பேச்சிலும் மனதிலும் முழுமையாக பாபாவாகவே இருக்கின்றார். இது பாபாவின் முரண்பாடான லீலை. ஹேமாத் பந்த் சாயினுடைய பாதத்திலே முற்றிலுமாக சரணடைந்தார். பாபா வினோத வடிவிலும் பக்தர்களுக்கு எளிதிலே புரியும் மொழியிலும் அறிவை வழங்குகின்றார். அந்த பிரம்மத்தை நாடுபவனின் நோக்கத்திற்காக மட்டுமே நண்பனாக இருந்தார். அந்த பிரம்மத்தை நாடுபவனின் மூலம் அனைத்து பக்தர்களுக்கும் இறுதி நல்வாழ்வை வழங்குவதே பாபாவினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அடுத்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்தை விட நல்ல சுவையுள்ள மற்றும் இனிமையானது. என் மனதின் இரகசிய எண்ணங்களை அறிந்து என் மனதில் உள்ள பிணக்குகளை நீக்கி என் பிரச்சனையை எப்படி தீர்த்தார் என்பது அடுத்த அத்தியாயத்திலே விரிவாக விவரிக்கப்படும். அடுத்த அத்தியாயத்தின் கதையிலே நான் ஹேமாத் பந்த் மாதவ்ராவ் தேஷ்பாண்டேயிடம் சென்று பாபாவின் செய்தியை தருவேன். அந்த செய்தியின் மூலம் பாபா எப்படி என்னிடம் கருணையும் காட்டினார் என்பது பற்றிய விரிவான விளக்கம் இருக்கும். துறவிகள் மற்றும் மனிதர்களுக்கு உத்வேகமாக தோன்றிய பக்தரான ஹேமாத் பந்த் எழுதிய ஸ்ரீ சாயி சச்சரித்திரத்திலே பிரம்ம ஞானம் 17ஆம் அத்தியாயம் இங்கே நிறைவடைகின்றது. ஹரிஹரார்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 18 பாபாவின் அருள் பெறுதல், ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத்